ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமுவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். இந்த 2026 புது வருடம் வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுங்க. எல்லோருக்கும் நல்லதே நினைப்போம், நமக்கும் நல்லதே நடக்குங்க. இந்த வீடியோ வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. நியூ இயர் அன்றைக்கி நைட்டு 12 மணி ஆனதும் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சுங்க. நைட்டு 12 மணிக்கு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேக் தாங்க கட் பண்ணியிருந்தோம். கேக் முதல்ல வாங்கி வச்சாச்சு. சரின்ட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கேக் கட் பண்ணலான்னு தாங்க இருந்தோம். விளக்கேற்றி அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க லைட்டாக தூறல் போட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. வாசலில் ஒரு குட்டி கோலம் போட்டிருந்தேங்க. அது லைட்டாக மழை பெய்யும், கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. ஆனால் விளக்கு நின்று எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கம்லாம் வெடிக்க இவங்களும் கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தூங்க போயாச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் கோவிலுக்கு போகணும். சரின்ட்டு ஒரு 4:30 மணிக்கு எழுந்துச்சி கோலம் போடலான்னு எழுந்துச்சி பார்த்தா மறுபடியும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை விட்டுச்சுன்னா கோலம் போட்டுக்கலாம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 6 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு அழகாக ஒரு குட்டி கோலம் தாங்க போட்டிருந்தேன். அது வரைக்குமே ஒரு 9 மணி வரைக்குமே லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. அப்புறமா வீட்டுக்கு முன்னாடி மட்டும் அதெல்லாம் ஒரு குட்டியாக ஒரு சின்ன ரங்கோலி மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாம் போட்டு குழந்தைங்களும் எழுப்பி போட்டு கோவிலுக்கும் போகணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருந்தோம். காலையிலே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கேசரி செஞ்சு பிரசாதம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா ஐயப்பன் கோவிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். செங்கல்பட்டில் இருக்கிற ஐயப்பன் கோவில். அன்னைக்கு நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்கும். நம்ம ஐயப்பன் கோவிலில் வந்துட்டு ஓரளவு கூட்டம் இருந்தாலும் கடகன்னு நம்ம சாமியை பார்த்துடலாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் ஐயப்பன் கோவிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொடி மரத்துக்கிட்ட உட்காந்து பார்த்தோன்னா ஐயப்பன் நல்லா தெரிவாருங்க. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். திடீர்னுட்டு கொஞ்சம் மேலே அந்த கொடி மரத்தை பார்த்து மேலே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு கருடர் வந்து வட்டம் விட்டுட்டு இருந்தாருங்க. அந்த ஐயப்பன் கோவிலுக்கு மேலே ஒரு 3 வாட்டி அப்படியே சுற்றி சுற்றி வந்தார். திடீர்னு பார்த்தோன்னே சரி ஐயப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லபடியாக ஐயப்பனையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு நல்லபடியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க. இப்படி தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன். அப்புறம் குழந்தைங்களுக்கும் கூப்பிட்டு காமிச்சிருந்தேன். எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் ஐயப்பனை பார்த்துட்டு சாமிக்கு நேர் எதிர் நின்று பார்த்தாலே அழகாக ஐயப்பன் தெரிவாருங்க. ரெண்டு வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோலாம் ஐயப்பன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் அழகாக ஒரு குட்டியை மட்டும் ஐயப்பனை ஒரு வீடியோ எடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் காட்டலாம். நீங்களும் ஐயப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஐயப்பனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. கீழே இறங்கி வரும்போது சாம்பார் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க பிரசாதம். கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.